கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கொஞ்சம் கலகலத்து போயிருக்கிறது. தாவேகா விஜய் மீது இருந்த ஒரு பிம்பம் உடைந்திருக்கிறது. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தகவல் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே அமைதியாக தான் இருக்கிறாரு. டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுக்கு பிறகு பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டின் கவனம் செலுத்துகிறப்ப உங்களுக்கான வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு தகவல் வருது. ஏறக்குறைய ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வேறு வழியே கிடையாது. இதை இவங்க என்ன எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்கிறதான் இப்போ கேள்வி. இப்போ சிக்கல் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா விஜய் குறைந்தது 50 சீட் கேட்பார். 50 குறைந்தது கேட்பார். ஒரு டெப்டி சிஎம் கேட்பார், 2 அமைச்சர் கேட்பார். ஓகேவா? இந்த பக்கம் அப்படி வந்தீங்கன்னா பாஜக அது ஒரு 50 சீட்டாக நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, 100 சீட் ஆகிடுச்சு. 234 100 போச்சா 134 சீட்டு. 134 சீட்டில் பாமக இருக்கு, தேமுதிக ஆல்மோஸ்ட் இங்கே தான் வர்ற மாதிரி இருக்கு. இவங்க தலைக்கு 20 குறைஞ்சது கேட்பாங்க. அப்படிங்கும் போது இங்கே என்ன இருக்கும்? அதிமுக பிம்பிளைக்கு பிழைப்பி தான். இதில் மாட்டிக்கொண்டவர் யாருன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான். கோபம் இல்லைங்கிறதா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோவே நம்ம ஒரு சாட்சி. தமிழ்நாட்டிற்கு கூடி எந்த தாயாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ள செத்து போனாலும் பரவாயில்ல, விஜய் பார்த்தா போதும், விஜய் ஆட்சிக்கு வந்தால் போதும்னு சொல்லக்கூடிய நிலைமையில யாருக்குமே இருந்தது கிடையாது. எந்த தாய் இருக்க மாட்டாங்க. அப்போ இது மிகைப்படுத்தப்பட்டு சொல்லி கொடுத்து வந்த ஒரு வீடியோ. ஏன் இது 2வது நாள் 3வது நாள் வரல இந்த வீடியோ? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தேர்தல் தேதி நெருங்க இன்னும் தேதி அறிவிக்கல. ஆனால் அந்த சீசன் வந்துருச்சு இல்லையா? அந்த தேதி நெருங்க இருக்கிற கூட்டணிகள் அப்படியே இருக்குமா, புது கூட்டணிகள் சேருமா அப்படின்ற டிபேட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பேசுறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரீசெண்டாக உதயமாயிருந்தாலும் ஒரு முக்கியமான பங்கு வந்து தாவேகா வகிக்கும். அவங்க வந்து யார் கூட கூட்டணி போவாங்களோ அதை பொறுத்து ரிசல்ட் மாறும் அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸும் இருக்குது. அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பேச போகிறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா வந்து ஒரு அன்ப்ரூவன் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறாங்க. இன்னும் எந்த எலெக்ஷனையும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணல. ஆனாலுமே அவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை எந்த அளவுக்கு எப்படி பார்க்கறது? இல்லை, பலரும் வந்து ஆர்வம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் வந்து ரியலா இல்லை. ஓகே, வந்து இப்போ ஒன்றும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி. ஒன்றும் அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கொஞ்சம் கலகலத்து போயிருக்கிறது. தாவேகா விஜய் மீது இருந்த ஒரு பிம்பம் உடைந்திருக்கிறது. அது எப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு பெரிய மாஸ்க் காட்டப்பட்டிருந்த அந்த பிம்பம் வந்து உடைந்திருக்கு. ஆனால் அந்த உடைந்த அந்த பிம்பத்தை நாம் பயன்படுத்திக்கிறணும்னு தமிழ்நாட்டில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நினைக்கிறாங்க. தொடர்ந்து எங்களோட வாங்க அப்படின்னு. வேறு வழியே கிடையாது. இப்போ நீங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து இந்த மாதிரி வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ஜெயலலிதாவோ கலைஞரோ பின்கக்கூடிய ஸ்டாலினோ ராகுல் காந்தியோ கிடையாது. இவர் சினிமா பிம்பத்தால், சினிமா கவர்ச்சியால், சினிமா ரசிகர்களால் இழுத்து வரப்பட்ட ஒரு அரசியல்வாதி. அதனால் 2 கட்சிகளையும் வந்து எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு இது கிடையாது, பவர் கிடையாது. அப்போ இந்த கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு விசாரணைகள் எப்படி இருக்கும்? தீர்ப்பை விட்டுருங்க. விசாரணைகளே வந்து உங்களுக்கு சிபிஐ விசாரணைங்கிறதே வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த விசாரணைக்கே ஒரு தாக்கு பிடிப்பாராங்கிறது தான் சந்தேகம். அப்போ வேறு வழி இல்லாமல் அவர் வந்து சரண்டர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கார். உதாரணத்துக்கு என்னன்னா, சிபிஐ வழக்கு மாற்றப்பட்ட அன்னைக்கே நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்விட் போடுறாரு. சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட்ட பிறகு தலைமறைவாக இருந்தவங்கெல்லாம் தன்னுடைய முகமூடியை கழட்டிட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு வலுவான ஏதோ ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டு இவர்களை வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தகவல் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஏற்கனவே அமைதியாக தான் இருக்கிறாரு. டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுக்கு பிறகு பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டின் கவனம் செலுத்துகிறப்ப உங்களுக்கான வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு தகவல் வருது. ஏறக்குறைய ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேறு வழியே கிடையாது. இதை இவங்க என்ன எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்கிறதான் இப்போ கேள்வி. கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு திருப்பி அதிமுக பாஜக கூட எப்படி கூட்டணிக்கு போவார்? ஆனால் அதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க. 1967 வரலாறு திரும்புகிறது. அண்ணா என்ன பண்ணார்? ராஜாஜியோட கூட்டணி வைக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வருவாங்க. இன்னொரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அதாவது நாங்கள் நேரடியாக அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது.
இதுக்குண்டான இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டார். இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டார் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் அதிமுக பாஜக தவேக கூட்டணிங்கிறது கன்ஃபார்ம். வேறு வழியே கிடையாது, வேறு ஆப்ஷனே கிடையாது விஜய்க்கு. ஆனால் இப்போ சிக்கல் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா விஜய் குறைந்தது ஒரு 50 சீட் கேட்பார். 50 சீட் 50 குறைந்தது கேட்பார். ஒரு டெப்டி சிஎம் கேட்பார், 2 அமைச்சர் கேட்பார். ஓகேவா? இந்த பக்கம் அப்படி வந்தீங்கன்னா பாஜக அது ஒரு 50 சீட்டாக நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, 100 சீட் ஆகிப்போச்சு. 234 100 போச்சா 134 சீட்டு. 134 சீட்டில் பாமக இருக்குது, தேமுதிக ஆல்மோஸ்ட் இங்கே தான் வர்ற மாதிரி இருக்குது. இவங்க தலைக்கு 20 குறைஞ்சது கேட்பாங்க. அப்படிங்கும் போது இங்கே என்ன இருக்கும்? அதிமுக பிம்பிளைக்கு பிழைப்பி தான் சார். அப்போ இந்த கணக்கு வந்து நீங்க சொல்றது ஒருவேளை சாத்தியமா இருந்தா கூட்டணி கட்சியில் இவங்களோட அதிகமா சீட் வச்சிருப்பாங்களே. ஆமா, அதுதான் பாஜகவுடைய பிளானு. அதுதான் பாஜகவுடைய பிளானு. கூட்டணி ஆட்சிங்கிறத அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்ச அமித்ஷா அவர்கள் ஓப்பனா இங்க வந்து சொல்லிட்டே இருப்பார். என்டிஏ கூட்டணி, என்டிஏ அலையன்ஸ்கே பார்ட்டிகன் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா? யார் முதல்ல இருந்தாரு அப்புறம் பாத்துக்கலாம்னு அவங்க நாசுக்கா சொன்னப்பயே நம்ம பழனிசாமி ஜி வந்து சுதாரிச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருக்கி வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் வேறு வழியே கிடையாது, வேறு ஆப்ஷனே கிடையாது. அதிமுக என்ன பண்ணுவீங்க? நெக் டு நெக்கு வந்து இது ஜெயிக்கிற கூட்டணிங்க, இதை மிஸ் பண்ணி நீங்கள் தனியாக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஒன்னொன்று வழக்கு விளக்குகளாக இருக்குது, போக்குவரத்துலாம். அப்படி நெருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்ள வேணும். ஏன்னா இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வரைக்கும் கூட்டணியில் இப்போதைக்கு இன்னைக்கு நேரம் வரை அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குது. வேறு கூட்டணி வேறு கட்சியே இல்லை. அப்போ இதை 2 கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு திமுகவை வீழ்த்துவதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தாவேக்காவை தன் பக்கம் கூட்டு வரலாம். ஆல்மோஸ்ட் தாவேக்காவுக்கு 20% 22% என்ன தான் சொன்னாலும் இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு பாதி உடஞ்சா கூட அவங்களுக்கு லாபம் தான். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் தான். இப்போ அவங்க என்ன நினச்சி தாவேக்காவை ஆரம்பத்தில் அவங்க பேக்கப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, தாவேக்காவை எப்படி நிப்பாட்ட வச்சாங்க அப்படின்னா ஒரு 20-22% வாங்குவார். அது வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள், அதிமுக பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், அதை பிரிச்சுடுவார் அப்படின்னு நினச்சாங்க. அந்த 22% அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. அப்படிங்கும்போது இப்போ இன்றைக்கி வந்து அவருடைய நிலைமை வந்து வேறு வழி இல்லை. அப்போ இருக்கிற வாக்குகள் தன் பக்கமாக கொண்டு வந்துடுவோம். இப்போ தீவிரமான கண்ணை மூடிக்கிட்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து விஜய் சொல்கிற இடத்துக்கு ஓட்டு போடுவோம். அந்த ஆட்கள் இருக்காங்களே, அந்த ஓட்டு மட்டும் வந்தால் போதும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமனான விஜய் படம் பிடிக்கும், விஜய் பிடிக்கும்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா? அவங்க விஜய் தனியாக நிற்கிறப்ப யோசிப்பாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வேணும், ஒரு மாற்று கட்சி, விஜய் புதுசாக வராருன்னு. இப்போ ஒரு நேரடியாக பாஜக கூட்டணிக்கு போன பிறகு என்னப்பா ஒரு தெளிவில்லாத ஒரு கொள்கையாக இருக்குது, ஏற்கனவே இல்லை நான் இவர் எதிரினாரு பங்கை போய் சேர்ந்துட்டாருங்கிற மாதிரி அந்த கூட்டம் விளையிடும். அப்போ அவருக்கு பின்னாடி திரையில் பார்த்து வந்த கூட்டம் இருக்குல்ல, தளபதி என்ன சொன்னாலும் ரசிக்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டம் வந்து அப்படியே நமக்கு ஓட்டாக மாறும். இதுதான் அவங்களுடைய பாஜகவுடைய பிளான். அப்போ வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காரு. இதில் மாட்டிக்கொண்டவர் யாருன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவங்க நிற்கிறதே வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு 100 தொகுதிக்குள்ள நின்னார்னா அவங்களுக்கு வந்து பிடிமானம் இறங்கிடும். கடைசி நேரத்தில் இந்த வேலையை செய்ய போகிறாங்க. அதிமுக 100 சீட்டில் நில்லுங்க, மிச்சதெல்லாம் கூட்டணி கொடுக்கணும், மிச்சம் 134 சீட் கூட்டணி சீட்டு, ஆட்சி கூட்டணி ஆட்சி தாங்கிற வழி கொண்டு வர்றதுக்கு விஜயை வைத்து அதிமுகவை அவங்க வந்து இப்போ ஒரு கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தெரியாமல் தான் அதிமுக நிர்வாகிகள் ஆர்வி உதயகுமார் மாதிரி ஆட்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவர் வந்து அவங்களுக்கு தான் ஆப்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து சொல்றாரு, நீங்க திமுக வந்து உங்களை காலி பண்ணுறது பார்ப்பாங்க, உங்களுக்கு ஒரே சேஃப் ஹேவன்னா வந்து அது அதிமுக கூட்டணி தான் அப்படிங்கிறாங்க. சார், ஆனால் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லை, இதை வச்சுட்டு அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பாருங்களேன், இது வரைக்கும் தாவேக்கா வந்து கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை அவங்க எந்த கட்சியும் போய் முன்வைக்கல, இல்லை அவங்க சொல்லலை இவங்க வருவாங்க அப்படின்ட்டுலாம். ஆனாலுமே இன்னை வரைக்கும் பேசு பொருளாக அவங்க தானே இருக்கிறாங்க. தாவேக்கா யார் கூட போகும், யார் கூட கூட்டணி வைக்கும், அடுத்து என்ன, இப்படி ஒரு வகை நிலையை நின்றுட்டாங்களே சார் அவங்க. நிலையன்னா 2 விதமான பப்ளிசிட்டி இருக்குது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி, பாசிட்டிவ் பப்ளிசிட்டி. இது நெகட்டிவ். இப்போ நீங்கள் கரூரில் ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலாவது அந்த நிர்வாகிகள் யாரும் போகலை. உலகத்தில் எந்த கட்சி அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரே முறை தான் அவர் வீடியோ போட்டிருக்காரு. மற்றபடி வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு, எங்கே இருக்கிறாரு, என்ன போனார்னு அந்த கட்சி தலைவர் தானா. இப்படி ஒரு கட்சி உலகத்தில் இருக்குமா பாருங்க எஜமானுங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு கட்சி எப்படி பார்ப்பீங்க? அப்போ அதை சுற்றி ஒரு பேச்சு ஒரு விவாதம் போயிட்டே தானே இருக்கும். இந்த வாக்கு வங்கி 22% இருக்குது, 30% இருக்குங்களா, அது வந்து இந்த டப்பாக்குள்ளே போட்டு குளிக்க எடுப்பாங்கல்ல, இதில் ராஜாவா மந்திரியான்னு அதை வந்தப்பறம் தான் தெரியும். இப்போ வந்து அவங்க ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க 25-22%. நீங்கள் பாருங்கள், தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் யார்? பாஜக ஆட்கள் தான் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இறங்கிட்டாங்க.
விவாதங்களாக இருக்கட்டும், மற்ற யூடியூப் சேனல்ஸில் பேட்டி கொடுக்குறவங்க எல்லாமே தாவேகாவுக்கு வந்து 22% இருக்குது, தாவேகாவுக்கு 30% இருக்குது, விஜய்க்கு இந்த கட்டமைப்பெல்லாம் உடையலை அப்படின்னு தான் சமீபத்தில் அந்த 20 லட்ச ரூபா கொடுத்த பிறகு வீடியோ எடுத்து விஜய் புள்ள போனாலும் பரவாயில்லைங்க, விஜய் நல்லா வந்தால் போதும், விஜய் தம்பி நல்லா வந்தால் போதும், விஜய் நல்லா, இதெல்லாம் வந்து எதை தயாவாக சொல்லுவாங்க தமிழ். இல்லை அதான் கேட்க நினைச்சேன், எப்படி பார்க்குறது அது? ஏன்னா ஆரம்பத்துலேருந்து தாவேகாவினர் சமூக வலைதளத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மேலே யாருக்கும் கோபம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மற்றவர்கள் அரசியல் ஆர்வலர்கள் நீங்களே கூட சொல்லும்போது சொன்னீங்க, அதை அப்படி லைட்டாக எடுத்துக்க முடியாது, அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறது? இல்லை, அது முழுக்க இப்போ திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வைரல் வீடியோ. ஆனால் பெரும்பாலான பொதுமக்கள் வந்து அவர் மேலே கோபம் இல்லைங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. கோபம் இல்லைங்கிறதா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோவே நம்ம ஒரு சாட்சி. தமிழ்நாட்டிற்கு கூடி எந்த தாயாக இருந்தாலும் சரி, தம் பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, விஜய் பார்த்தா போதும், விஜய் ஆட்சிக்கு வந்தால் போதும்னு சொல்லக்கூடிய நிலைமையில யாருக்குமே இருந்தது கிடையாது. எந்த தாய் இருக்க மாட்டாங்க. அப்போ இது மிகைப்படுத்தப்பட்டு சொல்லி கொடுத்து வந்த ஒரு வீடியோ. ஏன் இது 2வது நாள் 3வது நாள் வரல? இந்த வீடியோ சம்பவம் நடந்து 1 வாரம் கழிச்சு ஏன் வரல? ஏன் இந்த 20 லட்ச ரூபா போன பிறகு வருது? அப்போ ஏன் 3 பேருக்கு இந்த 20 லட்ச ரூபா கொடுக்காம நிப்பாட்டி வச்சுருக்கீங்க? இந்த கேஸ் போட்ட 2 பேருக்கு ஏன் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க? அப்போ இது முழுக்க இதை வைத்து அந்த 20 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சுன்னா அந்த 20 லட்ச ரூபா கையில் வாங்கினா அந்த ஒரு ரிலாக்ஸில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வீடியோ எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அந்த டீம் வந்து தளபதி 20 லட்ச ரூபா கொடுத்து தரல, தளபதி கொஞ்சம் தான் அடுத்தவங்க எல்லாம் பண்ணுவார், சொல்கிறத அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து எடுக்கப்பட்டு அந்த வீடியோவை இவங்க சம்மந்தப்பட்ட அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, யூடியூபர்ஸ், அப்புறம் பத்திரிகையாளர்கள் இவர்கள் மூலியமாக கொடுத்து அந்த வீடியோ பரப்பப்பட்டு விஜய்க்கு வந்து விஜய் மேல் தப்பு இல்லை, பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிற ஒரு பிம்பத்தை அப்படியே உருவாக்குறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க. ஊதி பெருசாக்குன ஒரு பிம்பம் தான் விஜய். சினிமாவிலிருந்து முதல் படம் விஜய்க்கு படுதோல்வி. ஆனால் அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அவங்க அப்பா வந்து விஜயகாந்தை வச்சு இப்போ தள்ளுறாரு. அப்புறம் வந்து டபுள் மீனிங்கு இந்த மாதிரியான கொஞ்சம் கான்ட்ராஸ்டியான படங்கள் எடுத்து தள்ளுறாரு. அதாவது அவரை வந்து ஒவ்வொரு காலத்தையும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க பேக்கப் பண்ணி தான் கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு இடத்துல நீங்கள் உட்கார வச்சு தமிழ்நாட்டை இன்றைக்கி ஆளணுங்கிற இடம் கொட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனையும் ஒரு கட்டமைக்கிறாங்க. விஜய் மேல் தவறே கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் விஜய் மேலே எந்த குற்றமும் சொல்லலை, முழுக்க அரசாங்கத்தினுடைய குறைபாடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூர் மக்களே விஜயை கொண்டாடுறாங்க, விஜய் தான் ஒன்றும் வரணுங்கிறாங்க, விஜய் தான் முதலமைச்சர் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல் தான். இந்த எம்எல்எம்ல பார்த்தீங்களா, இவர் கோல்டு கார்டு வாங்கினார், இப்போ கார் வாங்கிட்டார். இவர் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கார் வாங்கினார், இவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பென்ஸ் கார் வாங்க போகிறாரு. இதுதான் உங்களுக்கு ஏன் சம்பாதிக்கிறதுனா நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் அவங்க பண்ணுறாங்க. அதாவது இவ்வளோ நாளாக அந்த வீடியோ வராத வீடியோ, இவ்வளோ நாளாக அந்த மக்கள்கிட்ட போய் எடுக்காத வீடியோ இப்போ வருது அப்படின்னா அந்த 20 லட்ச ரூபா கொடுத்த பிறகு அவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த வீடியோவை எடுத்து பரப்பப்பட்டு விஜய் மீது தவறு இல்லை, விஜய் மீது ஒன்றும் கரூர் மக்கள் கோவத்தில் இல்லை, ஏன் கோவத்தில் இல்லாத விஜய் ஏன் ஒன்றும் போகாமல் இருக்கிறாரு? கேட்டா பெர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல. உங்களுக்கு தான் பாஜக பின்னாடி இருக்கு, அதிமுக பின்னாடி இருக்கு. அதிமுக அந்த பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கு. அதிமுக நிர்வாகிகள் பல பேர் இருக்கிறாங்க. அதிமுக நிர்வாகிகளை வச்சு அதிமுக சேர்ந்த ஒருத்தருடைய மண்டபத்தில் தான் நீங்கள் மீட்டிங் நடத்துறதாக பிளான் பண்ணீங்க. அப்புறம் கடைசியில் கேன்சல் பண்ணீங்க. ஏன் சரி அதை விடுங்க. நேற்று கூட அவங்க அப்பா பேசியிருக்காரு, என் ரத்தம், நான் வந்து வாழ்றது ஒரு முறை தான், நாங்கள் வந்து சாவுக்கு பயப்படக்கூடாது அப்படி இப்படின்னு நிறையா வீரவசனம் பேசியிருக்கிறாரு. ஏன் அவ்வளோ பேசுகிற அவங்க அப்பா அம்மாவும் போய் 41 பேர் பார்த்துருக்கோங்கன்னா பட விழாவில் போய் பஞ்சு டைலாக் பேசுறீங்கல்ல, பாதிக்கப்பட்டவனை பார்க்கறதுக்கு முடியல. பட விழாவில் போயிட்டு பஞ்சு டைலாக் பேசுறீங்க, ஆனால் பாதிக்கப்பட்டவனை போய் பார்க்க மாட்டீங்க. என் ரத்தம், என்னுடைய இது, நான் வந்து உருவாக்குனது, வாழ்கிறது ஒரு முறை தான். உங்களை யார் என்ன செஞ்சா? ஏன் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஏன் வந்து பஞ்செல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டேஜில் ஏறி? நீங்கள் சரி விஜய் போக முடியல, போனால் கூட்டம் சேர்ந்துருவாங்க. அம்மா அப்பா போய் 41 குடும்பத்தை பார்த்துருக்கோம் தானே. 22 நாள் 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, யாருமே போகல. இப்போ எல்லாமே இது வந்து கட்டமைக்கப்பட்டது தான், கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். இதை கரெக்டாக பாஜக தன் பக்கம் இந்த தேர்தலில் பயன்படுத்திக்கிறது. விஜயை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை இவங்க இறங்கிட்டாங்க. விஜய் மேல் வந்து தவறு இல்லை, விஜய் மேல் தப்பு இல்லை, விஜய் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து கோபமாக இல்லை அப்படிங்கிற ஒரு நரேஷன் அப்படியே செட் பண்ணக்கூடிய வேலையை இறங்கிட்டாங்க. அடுத்து பார்க்கணும் கொஞ்ச நாளில் எழுதி வச்சுக்கு இன்னும் மிக சிறு நாட்களில் ஒரு கருத்து கணிப்பு வரும். முக்கியமான கருத்து கணிப்பு போடக்கூடிய நிறுவனங்கள்லாம் அதிமுக பாஜக தாவேக்கா சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு போடுவாங்க. அதுக்கு சில மூத்த பத்திரிகையாளர் இதை நான் அன்னைக்கே நான் கணிச்சேன், எக்ஸாக்ட்லி நீங்கள் இதை வந்து நோட் பண்ணோம், நீங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் பேசவும் செய்வார்கள். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலங்களில் செட்டப். அவங்களுக்கு பீகார் எலெக்ஷன் கொஞ்சம் நவம்பர் மாதம் முடிஞ்சவனே அடுத்து அப்படி மொத்தமாக இங்கே தாவி
இந்த மாதிரியான வேலைகளை தமிழ்நாட்டில் இறங்க ஆரம்பிப்பாங்க. சார் அடுத்த கட்டமாக வந்து சார் கூட்டணி அந்த பேச்சுவார்த்தை போகும்போது நிறைய பேர் அவங்களுடைய பார்வை எழுதுறாங்க. ராகுல் காந்தி பேசினார், ஃபோனில் பேசினார், இன்னொரு பக்கம் அமித்ஷா பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் பேசுகிறாங்க, இபிஎஸ் பேசுகிறாங்க. இதில் எது உண்மை இல்லை எது? ராகுல் காந்தி பேசியது உண்மை, ஓகே. அமித்ஷா அவர்கள் பேசியது உண்மை. ரெண்டு பேருமே பேசினது உண்மைதான். ராகுல் காந்தி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, திமுக எதிரான கூட்டம். அந்த கூட்டம் எப்படியாவது இந்த தாவேகா காங்கிரஸ்ங்கிற ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிடணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழ்நாட்டிற்கு இந்தியா கூட்டணியின் தலைவர் வந்து திமுக தான், முதலமைச்சர் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம், ஏன்னா அவர் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணலான்னு ஓகேன்னு சொன்ன பிறகு தான் பேசியிருக்கேன். ஆறுதல் சொல்றதுக்கே ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் தான் போகுது காலம். பேசிட்டு சொல்றாரு, உடனே அவங்க பேச அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பேசுங்கட்டாங்க. பேசி முடிஞ்சு அதோட முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் தாவேகாங்கிற அந்த உறவு வந்துங்கிறது ஒரு துக்கம் விசாரிச்சதோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாஜக உறவுங்கிறது முழுவதுமாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, பேக்கப் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் பிரச்சனையை, நாங்கள் அவங்க பேக்கப் பண்ணுறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் முழுவதுமாக இருக்கிறோம், எங்களோட வாங்க, எங்களோட வந்தீங்கன்னா அவங்களை யார் டச் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஆறுதல் கொடுத்து ஒரு பயத்தை தன் பக்கம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இது ரெண்டு பேருமே நடந்த விஷயம் தான். மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக அதில் மூடி மறைக்கிறது ஒன்று, இது ரெண்டுமே தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த நிர்வாகிகள் வந்து அடுத்தபடியாக வெளியே வருவாங்க, பத்திரிகையாளர்கள் சந்திப்பாங்க, இப்படிப்பட்ட இதுவும் போயிட்டு இருக்குது. இன்னொன்று அவங்க போட்ட ஷெட்யூல் படி நேரத்துக்கு அவங்க நிறைய மாநாடுகள் ரேலி வந்து முடிச்சிருக்கணும், அதுவும் பாதியில் நிற்குது. எப்போ இதெல்லாம் தொடங்க போகிறாங்க? போடாத ஷெட்யூல் படி அவங்க பூரா உள்ளே இருந்திருக்கணும். போட்ட ஷெட்யூலுக்கு போயிட்டீங்க, அவங்க பூரா உள்ளே வச்சிருக்க வேண்டிய நேரம் இதெல்லாம். இந்நேரம் ஜாமீன் கழிச்சிட்டு இருக்கணும். அரசாங்கம் முன்னமும் மெத்தனமாக விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஏதோ இது என்ன காரணம் இல்லை. அவங்களுக்கு ஒரு இப்போ இது இருக்குல்ல, அது வந்து திமுகவுடைய மூத்த அமைச்சர்களே சொல்லும் போது நாங்கள் இஷ்டத்துக்கு இப்படி அரெஸ்ட் பண்ண முடியாது, நாங்கள் சட்டத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் விடுவீங்களா? நேரம் காலம் பார்த்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எஃப்ஐஆர் போட்டாச்சு, புஷியானந்த் மேலேயும் சிறிட்டி நிர்மல் குமார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்ட ஒரு நபரை நாங்கள் நேர காலம் பார்த்து அரெஸ்ட் பண்ணணும் யாரும் சொல்ல முடியுமா? சாமானியனுக்கு அந்த அந்த சட்டம் பொருந்துமா? அப்போ ஏன் சார் என்ன தாமதம்? உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஜாமீன் முன்ஜாமீன் கேட்ட தள்ளுபடி ஆனதுக்கு பிறகு முன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்கல்ல. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பதட்டமான நிலைமையில ஒரு கட்சி இருக்குது. நேரத்தை கைது பண்ண வைக்கும் போது இது அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்கன்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து நேர காலம் பார்த்து பொறுமையாக வச்சு செய்யணுங்கிறத அவங்க வச்சிருக்காங்க. இதில் என்னன்னா, இது இவ்வளவு மென்மையாக திமுக வெளிப்படையாக நடந்துக்கிறது இருந்தும் கூட இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு நினைச்சிருந்தா நைட்டே அன்னைக்கு எல்லாரும் கைது பண்ணிக்கலாமே, ஏன் விஜயே கைது பண்ணிக்கலாமே, என்ன ஆயிருப்போது? ஒன்றும் ஆயிருக்காது. 4 நாள் உள்ள வச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருப்பார் அவரு? யோசிச்சு பாருங்க. தளபதி உள்ள இருக்காருன்னு இவங்க என்ன, இவங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்களே, யாருமே இல்லையே. அப்போ இது எல்லாமே திமுக அரசியல் ரீதியாக இதை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த ரேஞ்சில் போகுது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சார் அதிமுகவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிறது இல்லை மற்ற கட்சிகள் பெனிஃபிஷியலாக இருக்குது இல்லை திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் சார். இன்னைக்கு தாவேகா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னா அது கூட்டணியா இல்லை தனிச்சு நிற்கிறதா? கூட்டணினா யாரு கூட? தாவேகா வந்து ஒரு பக்கம் முதல்ல, ஒரு பக்கம் கடல், எந்த பக்கம் விழுந்தாலுமே பாதிப்பு தான். நீங்கள் வந்து தனிச்சு நின்னாலும் கரையேற முடியாது, பாஜக கூட்டணியில் போனாலும் கரையேற முடியாது. இப்போ அந்த நிலைமை தான். நீங்கள் கிணத்துல ஊற்றி சாகுறீங்களா இல்லை மலை மேலே குச்சி சாகுறீங்களாங்கிறது தான் நிலைமை. தனிச்சு நின்னா கூட அவங்களால தனிச்சு நின்று எப்படி வருவீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கடந்த கிட்டத்தட்ட 77 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி பலத்தோடு தான் மாறி மாறி கட்சிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணாவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு கலைஞராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லாருமே கூட்டணி கட்சிகளோட பலத்தோடு தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வர்றாங்க. 77 இருந்து 77 அண்ணா வந்து பல கட்சிகளோட கூட்டணி. அன்னைக்கு வந்து ராஜாஜியோடு நேரடியான எதிரான முரண்பாடு இருந்தால் ராஜாஜியோட கூட்டணி, கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி, முஸ்லீமுக்கோட கூட்டணி தான் அன்னைக்கு அண்ணா வந்து முதல் தேர்தலில் சந்திக்கிறார். அப்படிங்கும் போது கூட்டணிங்கிறது ஒரு ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். அண்ணாவுக்கே கூட்டணி தேவைப்பட்டது. எந்த அண்ணா? ஒரிஜினல் அண்ணாவுக்கு, இந்த அண்ணாவுக்கு இல்லை, விஜய் அண்ணா இருக்குல்ல, சிஏ அண்ணாதுரை பேர் இருக்கிற அண்ணாவுக்கே அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்துவதற்கு கூட்டணி தேவைப்பட்டது. அவர் வந்து ரியல் அண்ணா. இந்த ரியல் அண்ணாவுக்குலாம் கூட்டணி இல்லைன்னா அவர் ஆடி காத்தில் பறக்கிற ஒரு தூசி மாதிரி பறந்து போயிடுவார். அப்போ அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? அவங்க கதை அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? இவங்க சாப்பிட்ருவாங்க. ஆக மொத்தம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்த தேர்தல் முடிஞ்சோடனே ஜூன் மாதம் அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறது தான் சால சிறந்தது அவருக்கு. நன்றி சார். கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்.